மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனின் சுத்த கிருபை. உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே சுஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே ஆண்டினுடைய ஆண்டவரே சுஸ்தோத்திரம் இறுதி வார ஆராதனையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விசை உம்முடைய கரம் எங்களை தொட்டு வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். இங்கே வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். தடைகளை மாற்றுங்க. அன்று தடைகளை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டு நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, இரக்கம், சமாதானம் ஒவ்வொருவரோடு நிலைத்திருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து சுகம் தந்து பலன் தந்து நம்மை வழி நடத்தின தேவனுக்கு நாம் ஒரு விசை இந்த பாடலின் வரிகளை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாம மகிமைக்காக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி. ஆமென் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. சொல்லுவோமா? அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. ஆமென். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென் இயேசுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. இந்த ஆண்டு முழுவதும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. ஆமென் இயேசுவே. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஆமென். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது.
சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஒரு விசை ஆண்டவரே, சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஒரு விசை மீண்டும், நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென் இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். ஆமென். அவருடைய கிருபை இருப்பதினால் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒருவேளை நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் வேலை செய்யும் போதும், ஒருவேளை நம்ம விறகு வெட்ட போனாலும் சரி, எப்படிப்பட்டதான வேலையில் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பூச்சிகள் இருக்கு இந்த ஊரில், ஆனாலும் கடவுள் நம்ம எல்லாவற்றிற்கும் விலைக்கு பாதுகாத்து நம்மை சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒரு சில பாடல்களை பாடி இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாய் இங்கே கடந்து நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. சொல்லுவோம், பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை கிருபை கிருபை. கிருபையை கொண்டாடுகின்றோ, தேவ கிருபையை கொண்டாடுகின்றோம். சொல்லுமா, கிருபையை கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் தேவ கிருபையை கொண்டாடுகின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றுவது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். அவர் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். உமக்கு ஆராதனை. தேவ
கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். உமக்கு நன்றி சொல்லுமா, கிருபையால் நிலை நிற்கின்றோம். உமக்கு நன்றி இயேசுவே, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுவோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். உமக்கே தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையை கொண்டாடுகின்றோம், தேவ கிருபையை கொண்டாடுகின்றோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்வை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை நாம் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா விதமான போராட்டத்தை மாற்றி கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒருவேளை இந்த புதிய வருட ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தினார். இந்த 2023ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை காத்து நடத்தின தேவன் நிச்சயமாகவே நம்மை இனியும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. ஒருவேளை தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடங்கள் உங்களுக்காக நாங்கள் ஸ்லைடில் கொடுக்கிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் நொம்பலத்தார். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் நொம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆமென். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எஸ், ஒரு விஷயம் சொல்லுவோம், நன்றி. கரங்களை தட்டி ஆமென் இயேசுவே, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து அவர் நம்மை நடத்தின தேவன். கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எஸ், ஒரு விஷயம் அவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, உமக்கே ஆராதனை, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஒரு விஷயம் அவரை உயர்த்தி, நன்றி நன்றி ஐயா. அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறேன் இயேசுவே, உம்மை உயர்த்திடுவேன். ஆமென் இயேசுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இது புதுசா இருக்கும், என்னமோ பாஸ்டர் பாடுறாரு நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஆகாசெல்லாம் பார்த்து பாடும்போது கர்த்தருடைய பரலோகம் ஒருவேளை ஒருத்தர் கை தட்டினா ஒரு ஓசை தான் வரும். ஆனால் கடவுள் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் இங்கே இப்படியாக நாம் கூடி ஒரு 6 7 8 பேர் 10 பேர் பக்கமாக கூட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த ஆலயத்திலே முதல் நியூ இயர் ஆராதனை இது. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த பாடலை நாம் பாடி, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உம்மையே என்னை கைவிடலை. நான் ஒருவேளை வெறுங்கையா இன்றைக்கு நான் இங்கே ஒருவேளை ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, அன்று உம்முடைய ஆசீர்வாதங்களோடு நான் கடந்து செல்ல இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு இந்த புதிய ஆண்டிலே நாம் இங்கே ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு விஷயம், நாம் இந்த பாடலின் வரிகளை விசுவாசத்தோடு அதை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. சொல்லுவோம், உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. சொல்லுவோம், வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சொல்லுவோம், உம் தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே, காலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே, காலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து, சொல்லுவோம், இழந்திட்ட யாவையும் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. சொல்லுங்க, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உள்ளத்தினால உம் தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சொல்லுவோம், எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே எல்லோகே
ஹல்லேலூயா. நாங்கள் ஏற்காடு பகுதிக்கு முதல்ல புறப்பட்டு நாங்கள் இங்கே வரும்போது வேற யாரையும் நாங்கள் நம்பி வரல. ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இப்படியாக இந்த ஆலயம் இருக்கிறது, கட்டிடங்கள் இருக்கிறது, ஆனால் ஊழியர் இல்லை, இங்கே ஆத்துமாக்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து இங்கே புறப்பட்டு வந்தோம். அப்போ முத வந்தது ஆர்த்திகா அண்டு பிரித்திகா அவர்கள் தான் எங்களை முதல்ல இங்கே வெல்கம் பண்ணது. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அநேகமாக இன்றைக்கும் அவங்க தான் அனுப்பிச்சி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆகவே ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் நாங்கள் புறப்பட்டு வந்தோம். ஒரு ஜெபம், ஆண்டவரே 2 பேராகிலும் அந்த இடத்துல கூடி வந்தாங்கன்னா, அல்லது ஒருவராகிலும் அந்த இடத்துல வந்தாங்கன்னா, நாங்கள் இடத்துல நின்று நாங்கள் ஊழியம் செய்கிறோம் மக்காக என்று சொல்லி நாங்கள் ஒரு பொருத்தனையோடு கூட இங்கே கடந்து வந்தோம். கர்த்தர் எங்கள் பொருத்தனையை பார்த்து, எங்கள் இதயத்தை பார்த்து, இங்கே ஒருத்தரை அல்ல 8 பேரை அந்த நாளிலே சிறுவர்களாக கூட கர்த்தர் உதவி செய்தார். அன்றைக்கே இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி அன்னைக்கே நாங்கள் வருவதற்குரிய ஆயத்த பணிகளை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஊழியத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒருவேளை கவர்மெண்ட் லீவுன்னு எதிர்பார்த்து நாங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்தவே இல்லை. நான் கேட்டது, உள்ளே ஆலயம் நடக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு யாராகிலும் ஒருவராகிலும் உள்ளே வந்தால் போதும் ஆண்டவரே, உங்கள் சித்தம் இங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னேன். ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் இப்படியாக ஒரு ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு விஷயமாக தான் அந்த பாடல் சொல்கிறது, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவே இல்லை, உம்மை என்னை கைவிடவே இல்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில் நடந்ததை நான் இப்போ சொல்லிட்டேன். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவரை நம்பி, கடவுளை நம்பி நம்ம ஒரு எட்டு காலை வைக்கும்போது கர்த்தர் அதை நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், கோணலான வழிகளை நேராக்குகிறவர். அவர் நமக்கு ஒருவேளை கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் அதை செவைப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நாம் ஒரு விஷயம் இந்த பாடலின் வரிகளை பாடி அவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் இப்படியாக கூடி வந்த இந்த கிருபைகளுக்காய் நாம் ஒரு விஷயம் நன்றி சொல்ல ஆண்டவரை பாடி வந்தோம். காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாட முடியும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை என்னை போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை என்னை போற்ற வந்தோ. சொல்லுங்க, வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பி நீரே. என் வாழ்க்கையில் காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பி நீரே. சொல்லுவோம், வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். சொல்லுவோம், வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும்
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். சொல்லுவோம், வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் குலத்தினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆமென். ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சொல்லுவோம், வல்லமை வல்லமை தாருமே எனக்குள்ளே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. சொல்லுவோம், அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆமென். ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. ஊற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஒரு விசை ஊற்றப்பாட வேண்டும். கரங்களை தட்டி சொல்லுமா, ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவா. உமக்கு நன்றி. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் அக்கினியின் நாமே. பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். ஒரு விசை சொல்லுவோம், வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். உமக்கே வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம், ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. உமக்கு நன்றி. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுவான். It's a praise of Lord. இந்த நாளில் கர்த்தருடைய நாம மகிமை நம் மீது உதித்து கொண்டு இருக்கிறது. ஒரு விசை கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உங்கள் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. I am nothing before you. அன்று நான் உம்முடைய சமூகத்தில் ஒன்றுமில்லை. அன்று நான் என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இங்கே புதிதாக வந்திருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவத்தை குறித்து தெரியாமல் கூட இங்கே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இதுவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருகிறேன். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தர் இப்போ நம்மோடு பேசி கொண்டிருக்கிற நேரம். ஒரு விசை யாரெல்லாம் whoever willing to hear the word of God, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறார்களோ, seeking the kingdom of God என்று சொல்லுகிறது,
அவருடைய சமூகத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபையை ஊற்றுகிறார், அவர்களோடு கூட அசைவாடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இங்கே இந்த ஆராதனையை பங்கு பெறும்படியாக இங்கே பிரயாசத்தோடு இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என கண்பானவர்களே, ஒரு விசை கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, நமக்குள்ள அநேக குறைகள் இருக்கலாம். No one can say I am righteous. யாருமே சொல்ல முடியாது நான் பர்ஃபெக்டான ஒருத்தன், நான் கரெக்டான ஒருத்தன் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சில காரியங்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஒரு விசை கண்களை மூடி, அப்பா அன்றே நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை ஒரு விசை உம்முடைய கிருபையினால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. சகேயுவோ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் காட்டத்தி மரத்தின் மீது ஏறுகிறான். அப்பொழுது சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய இருதயத்தில் தங்க வேண்டும். ஒருவேளை அதில் பாவம் நிறைந்ததா இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை கசப்புகள் நிறைந்ததா இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை கண்ணீர் நிறைந்ததா இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நோக்கி பார்த்து அர்ப்பணம் செய்வோமா? We are in the presence of God. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அது இருதயத்தை புடமிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையே ஒரு மனிதனை சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. என கண்பானவர்களே, ஒரு மனிதன் முழுமையாய் சுத்தமடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் அதை அவனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போதும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. என கண்பானவர்களே, ஒரு விஷயம் இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற நாம் கண்களை மூடி கரங்களை கூப்பி தலைகளை சாய்த்து, அப்பா அநேக தேவைகளோடு இருக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், ஒருவேளை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்க எனக்கு கிருபை. எத்தனையோ பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறீங்க கூட நினைக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேண்டும், நல்ல ஒரு இருக்க ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணும்படியா இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே நான் இந்த நோயினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒருவேளை இந்த கடன் பிரச்சனையால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளை நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை கண்களை மூடினமாக அவரை நோக்கி பார்க்கிற நாம் அன்று நோக்கி பார்த்து, அப்பா உன் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் இப்பொழுது அவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ. கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். The human looks out appearance. God never look out appearance. கர்த்தரோ ஒரு நாள் நம்மளுடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்மளுடைய உள்ளான மனது, நம்மளுடைய மனசு எப்படிப்பட்டது என்று தான் பார்க்க விரும்புகிறார். நம்மளுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மளுடைய மனசை மாத்திரம் பார்க்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தையும் கேடகத்தையும் ஆயிருக்கிறார். நம் கண்களை மூடி நம்மளுடைய காரியங்களை ஒரு விசை நம்மளுடைய கோரிக்கைகளாக இருக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில் இப்பொழுது அறிக்கை செய்வோமா? என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றுங்கப்பா, என் கோரிக்கையை ஒரு விஷயம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடியணுமாக நம்ம சொல்லுவோம். மனசில் சொல்கிறவங்க சொல்லுங்க, இல்லை நான் சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விரும்பினவங்க சொல்லலாம். உங்களுடைய கோரிக்கைகள் இந்த ஆண்டிலே, புதிய ஆண்டிலே எனக்கு ஆண்டவர் இந்த காரியங்கள் தேவை. ஒருவேளை இந்த பழைய ஆண்டில் நான் எத்தனையோ பாவங்களை செஞ்சுருக்கிறேன், எனக்கு ஒருவேளை அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் நான் புதிய தீர்மானத்தையும் புதிய திட்டத்தையும் நாங்கள் எடுக்க நீர் உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி தலைகளை சாய்த்து கரங்களை கூப்பி அவர் நோக்கி பார்ப்போம்.
என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. கண்களை மூடி நாம் நின்றபடியாக கரங்களை கூப்பிய வண்ணமாக நாம் கண்களை மூடி இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் கூப்பிடுதலை கேளும், என் கதறுதலை ஒரு விசை நீர் கேளுங்கப்பா. நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஏற்படுகிற இந்த கதறுதலை கர்த்தர் ஒரு விசை கேட்டு அவர் பதில் தர விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விசை கண்களை மூலமாக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள் முடிவு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. இப்படியாக இங்கே கூடி ஆராதிக்கும்படியாக நீர் கிருபைகளையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதமுள்ள ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கண்ணீரோடும் மனவேதனையோடும் குழப்பத்தின் மத்தியில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு பெரிய